நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நகரத்தாரின் தலைநகரம் காரைக்குடி. காரைக்குடியில் 3 தலைமுறைகளாக வைர வியாபாரத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் GKS டைமண்ட்ஸ். கே கிரிஷன் சன்ஸ், நம்பர் 21, மகர் நோன்பு அக்ரஹாரம், காரைக்குடி.
இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் GKS டைமண்ட்ஸ், கே கிரிசன்சன்ஸ், நம்பர் 21, மகர் நோன்பு அக்ரஹாரம், காரைக்குடி. இப்போ நம்ம நேற்று பங்குனி திருவிழா முடிச்சுட்டு இன்றைக்கி நகரத்தார்கள் அத்தனை பேரும் நம்ம இப்போ ஹவுரா அங்கேருந்து தாரகேஸ்வரம்ங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தாரகேஸ்வரம்ங்கிற இடம் சிவபெருமானுடைய தலம். இது அது எதிரே இருக்க ஊரணி நம்ம தேவகோட்டைக்காரங்க வெட்டி வச்சதாக சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த சிவனுக்குன்னு ஒரு பெரிய தனிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்குது. தவிர இந்த ஊரணியில் இந்த குளத்தில் இந்த தீர்த்தத்தில் குளிப்பதுலேயும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இப்போ அண்ணன் நம்ம காசி ஸ்ரீ தேவகோட்டை MP மெய்யப்பண்ண அதை பற்றி என்ன விவரங்கள்னு தெளிவாக விளக்கி சொல்லுவாங்க. அண்ணன் சொல்லுங்கள். கல்கத்தா, முதல்ல நம்ம கல்கத்தா கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்கன்னா உங்களை என்ன ஊர், கோயில்? நான் தேவகோட்டை இலுப்பக்குடி கோயில். என்னுடைய பெயர் காசி ஸ்ரீ MP மெய்யப்பன். நம்ம முதல்ல நகரத்தார்கள் கல்கத்தாவுக்கு தொழில் செய்ய அங்கேருந்து நம்ம தொழில் செஞ்சுட்டு இருந்தோம். தொழில் செய்யும்போது நம்ம எப்பொழுதுமே சிவ கோத்திரம், நம்ம சிவனை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே உள்ள சிவனை தேடிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் தாரகேஸ்வரம்ங்கிற ஒரு சிறப்பான சிவஸ்தலம் இருக்குது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு நம்ம அந்த தாரகேஸ்வரத்துக்கு கொண்டாடி சாமி கும்பிட ஆரம்பித்தோம். இந்த தாரகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தமானது தோல் சம்பந்தமான எல்லா பிணிகளையும் நீக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் தீர்த்தம் மாதிரி தாரகேஸ்வர தீர்த்தமும் ஒரு பெரிய தீர்த்தம். அதுபோல் இங்கே எல்லா சிவனுக்கும் முக்கண் உண்டு. இந்த சிவனுக்கு ஏக கண், ஒரே கண் தான். அந்த கண்ணை நம்ம அழகாக தரிசனம் பண்ணலாம். ஒரு கண், ஒற்றை கண் சிவன் சொல்லக்கூடியது இந்த சிவபெருமான். நம்ம இங்கேருந்து தான் தரிசனம் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் தான் நம்ம திருவிழா கொண்டாடுவதற்காக காசி சென்றோம். இங்கேருந்து முதல்ல நம்ம அதுக்கப்புறம் முதல்ல காசிக்கு போகிறதுக்கு முன்னால் முதல்ல நம்ம கொண்டாடிய சிவன் தாரகேஸ்வரன் தான். நமக்கு இங்கே ஒரு விடுதி இருக்குது. தொழில் நிமித்தமாக கல்கத்தாவிலேருந்து பர்மாவுக்கு செல்வதற்கு முன்னால் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்கிற ஆர்வத்தின் மிகுதியாக நம்ம தாரகேஸ்வரத்தில் தரிசனம் பண்ணி அங்கிருந்து அதற்கு பின் நம்ம யாத்திரையை தொடர்வதை வாடிக்கையாக வழக்கமாக வைத்திருந்திருக்கிறோம். பிற்காலத்தில் காசியினுடைய சிறப்பை அறிந்து காசியிலும் நமது பணிகளையும் சேவைகளையும் சத்திரங்களையும் ஆரம்பித்து சிறப்பாக செய்து வருகிறோம். அத்தனை நகரத்தார் பெருமக்களும் இங்கே வருகை தந்து சிவபெருமானுடைய தரிசனத்தை முடித்திருக்கிறார்கள். இப்பொழுது காசி தலைவர் அவர்கள் அவருடைய டீமோடு இப்போ நம்மோடு இருக்காங்க. இந்த நிகழ்வுகளை பற்றி இப்போ தலைவர் நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்குவாங்க. நகரத்தார் பெருமக்களுக்கு உற்சாகமான இனிய மதிய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் அடைகின்றோம். நாங்கள் 1500 நகரத்தார் பெருமக்கள் கல்கத்தாவிலே சிங்கார முருகேசருக்கு பங்குனி உத்திர திருவிழாவை 2 தினங்கள் அற்புதமாக நடத்தி இன்றைக்கு சற்றேறத்தாழ 600 நகரத்தார் பெருமக்கள் தாரகேஸ்வரத்திற்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது நமது மடத்தில் செட்டிவாடி மடத்தில் நாம் அனைவரும் குழுமி இருக்கின்றோம். உணவு எடுத்துக்கொண்ட பிறகு அனைத்து நகரத்தார் பெருமக்களும் ஆட்சிமார்களும் கல்கத்தாவிற்கு திரும்ப செல்ல இருக்கின்றோம். இப்போ நம்ம துணைத் தலைவர் PLM முத்தையண்ண நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க நம்ம இந்த நிகழ்வுகளை பற்றி. நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுக்குழுவின் சார்பாகவும் செயற்குழுவின் சார்பாகவும் முதற்கடன் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்கத்தாவில் நடந்த இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் நகரத்தார் பெருமக்கள் திரளாக குறைந்தது 1500 பேர் இருக்கும். 2 நாள் நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாங்கள் தாரகேஸ்வரம் நம்மளுடைய செட்டிவாடி சத்திரத்திற்கு இங்கே எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். லஞ்சு இப்போ கல்கத்தாவிலேருந்து ரெடியாகி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் லஞ்சு கொடுக்கப்படும். திருப்பி எல்லோரும் இப்போ கோயிலுக்கு தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. லஞ்சு முடித்தோன்னே எல்லோரும் மறுபடியும் கல்கத்தாவுக்கு திரும்புகிறோம். நாளைக்கு எல்லாருக்கும் சைட் சீயிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ எங்களால் என்ன உங்களுக்கு உதவி வேணுமோ சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நாங்கள் இப்போ எல்லா சத்திரங்களையும் இப்போ நாங்கள் அதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் நாங்கள் எங்கள் நிர்வாகத்தில் கலந்து பொதுக்குழுவிலையும் கலந்து நாங்கள் நல்ல முடிவு எடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். இப்பொழுது நமது காசி சத்திர செயலாளர் தேவகோட்டை சேர்ந்த கதிரேசன் இருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடம். அன்பார்ந்த நகரத்தார் பெருமக்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாளாக எல்லோரும் கல்கத்தாவில் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் அண்ணன் சொன்ன மாதிரி நல்ல கூட்டம். எதிர்பார்த்ததோட பழைய 6 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நகரத்தார் பெருமக்கள் இங்கே வந்திருந்தாங்க இந்த வருஷம். அடுத்தது இன்னும் இப்போ இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நேற்று எங்கள்கிட்ட ஒரு சிலர் கல்கத்தா வாழ் நகரத்தார்கள் சொன்னாங்க, இடையில் ஒரு இடத்துல 144 இருக்குது, நீங்கள் யோசிச்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் இல்லை நகரத்தார் பெருமக்கள் நாங்கள்
தாரகேஸ்வரம் பார்க்கணும் அப்படின்னு சாமியை கும்பிடணும்னு வந்தாங்க. அதனால் நாங்களும் அதுக்கான சப்போர்ட் எடுத்து வந்திருக்கோம். நேற்று நாங்கள் பேர் கொடுக்க சொல்லும்போது கூட 160-200 பேருக்குள்ளே தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிறத பார்த்தா 600 பேர் வந்திருக்காங்க. நாங்களும் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லா பண்ணியிருக்கோம். காலையில் எல்லோரும் அங்கே சாப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ மத்தியானத்துக்கான சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் சிறப்பாக எல்லாம் பண்ணுவோம். எல்லோரும் நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி எல்லாம் இப்போ பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம சென்னை வாழ் பூலாங்குறிச்சி நகரத்தார் சங்க தலைவர் சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க வந்து நம்ம செயற்குழு காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார்கள், பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம்மிடம். நான் இந்த வந்த நாள்லேருந்து 2 நாளும் ரொம்ப சீரும் சிறப்புமாக நான் எதிர்பார்த்து வந்தது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு. பட் அளவு கடந்த கூட்டம் நல்ல ரிசீவ் பண்ணாங்க. நல்ல உபசரிப்பு, நல்ல சாப்பாடு, நல்ல ஆர்கனைஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா எல்லோரும் வந்துட்டாங்களான்னு செக் பண்ணிக்கிறாங்க. இந்த தாரகேஸ்வரம் வரதுக்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி நிர்வாகிகள் எல்லோரும் சிறப்பாக ஃபாலோ பண்ணி எல்லோரும் ஏறிட்டாங்களா, திரும்பி எல்லோரும் ரீச் ஆகிட்டாங்களான்ற வரைக்கும் பண்ணுறது. நம்ம ஊர்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் எப்படி இருக்குமோ அதை வந்து ஒரு 4000 மைல் தள்ளி பண்ணுறது மிகவும் சிரமம் எனக்கும் தெரிஞ்சனால இது ரொம்ப சிறப்பாக இந்த நிர்வாகம் நல்லா பண்ணுறாங்க. ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. அது ரொம்ப பாராட்டுறதுக்குரியது. நன்றி. காசி நாட்டுக்கோட்டை சத்திரத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மயில் சொக்கலிங்கம்மன் அவர்கள் இப்பொழுது நம்மிடம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த குழுவில் இவங்களோட எனக்கு பணி செய்கிற பாக்கியம் பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். எதுக்குமே யோசிக்கிறதில்ல. கடைசி ஆள் வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறத அவங்க உறுதிப்படுத்திக்கிற விதம் எனக்கு ஒரு பெரிய வியப்பாக இருக்குது. சாத்தியமே இல்லாத ஒவ்வொரு விஷயமும் இதுக்கு முன்னாடி நடந்தப்பெல்லாம் ஒரு 200 பேர் 250 பேர் மட்டும்தான் ஒன்றுலேயும் கலந்துக்க முடியும். கற்பனைக்கே அப்பாற்பட்டு 600மோ 800மோ 1000மோ 1200மோ 1200க்கும் எதுக்குமே மலைக்காமல் கடைசி ஆளுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிறத உறுதிப்படுத்திக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இவங்களுடைய பருவகாலம் இவங்களோட நான் சேர்ந்து பணியாற்றுறதும் இவங்க பருவகாலத்தில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய பருவகாலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய இணை செயலாளர் ப்ரொஃபஸர் அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது நம்மிடம். முதலில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு முதற்கண் எங்களது வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் நமது சமூகத்தை சேர்ந்தவர்கள் சிறப்பான செயல்களில் ஈடுபடும் பொழுது அது நமது மக்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த அமைப்பை ஏற்படுத்தி மிக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வந்திருப்பது நமது காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்திற்கு மிகவும் என்கரேஜிங்காக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இப்பொழுது எங்களுடைய அதாவது இந்த நிர்வாகத்தினுடைய நோக்கம் என்ன, அதை எவ்வாறு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம், அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்பதை நாங்கள் பல நேரங்களிலே பல தடவைகளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பழனியிலே நாங்கள் பதவியேற்றதற்கு பிறகு முதலில் பழனியிலே கொண்டாடப்பட்டது. அந்த பழனியிலே அனைவரும் சிறப்பாக வந்து கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக பழனி தைப்பூச விழா நடைபெற்றது. அதற்கு பிறகு காசியிலே சிவன் ராத்திரி விழா அங்கே நடைபெற்றது. அந்த காசி சிவன் ராத்திரி விழாவிலும் அதிகமான பேர் கலந்து கொண்டார்கள். அங்கு கலந்து கொண்ட அனைவருமே மிக மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து தெரிந்து கொண்டோம். அதாவது எங்களுடைய தலைவருடைய நோக்கம் என்பதை அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க துடிப்பாக செயல்படக்கூடியவர். எதையும் குயிக் டிசிஷன், அது முக்கியமானது. குயிக் டிசிஷன் எதுவுமே உடனே டிசிஷன் எடுத்துடணும், டிலேயே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் பல பிரச்சனைகளை நாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினருங்கிற முறையில் நல்ல வகையில் உணர்ந்திருக்கிறார்கள். அதை எந்த ஒரு நம்ம முடிவு எடுக்க வேண்டும் என்றாலும் உடனே முடிவு எடுக்கக்கூடிய அந்த நல்ல தகுதி வாய்ந்தவர் தலைவராக இருப்பது மற்ற அனைவரும் சிறப்பாக செயல்படுவதற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. இதே மாதிரி இப்போ நம்ம கல்கத்தாவில் பங்குனி உத்தரம் திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதை கொல்கத்தாவில் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த விழாவிலே என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தவர்களுக்கு பல அவர்களை
கௌரவப்படுத்த வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். இதில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் பங்கு பெற வேண்டும். அவர்களுடைய அவர்களும் நகரத்தார்கள், அவர்களோடு நமது இணைந்து பணிபுரிகின்றார்கள். அப்போ அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியது நமது கடமை என்பதை நமது தலைவரும் நிர்வாக குழுவினரும் உணர்ந்து இதை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி நாங்கள் என்னென்ன செய்ய இருக்கின்றோமோ அதற்கு நகரத்தார்களாகி நீங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து மீண்டும் மீண்டும் நாங்கள் சிறப்பாக செயல்பட உங்களுடைய பேராதரவை வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய துணைத் தலைவர் நச்சாந்துப்பட்டியைச் சேர்ந்த கிருளோ வீரப்பண்ணன் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் நம் நேயர்களிடம் பங்குனி உத்திர விழா இனிமையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதுக்கு நம்மை பேட்டியான வந்திருக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியினரை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். நாங்கள் முதலில் இங்கு 750 பேர் முதல் 1000 பேர் வருவார்கள் என எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த தடவை 1500 பேர் வரை வந்திருக்கின்றார்கள். அவர்களை நேற்று நாங்கள் எங்களால் முடிந்த அளவு உபசரித்து நன்றாக எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி முடித்தோம். இப்பொழுது நேற்றைய முன்தினம் விளக்கு பூஜை நடந்து நேற்று வேல் எடுத்து காவடி பூஜையும் நடந்து காவடியுடன் வேலுடன் காவடியும் சென்று நம்மளுடைய சிங்கார முருகேசனை தரிசித்து வந்தோம். நேற்று மாலை ஏலம் நடத்தி ஏலத்தில் 1.25 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டினோம். இப்போ இங்கே வந்திருக்க நகரத்தார் அனைவருமே நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஏனெனில் நாங்கள் தயார் பண்ணியது 1000 பேருக்கு, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு உணவுகளை தயார் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்பொழுது 1500 பேர் திடீரென்று வந்து விட்டபடியால் அவர்களும் எங்களை அனுசரித்து ஒவ்வொரு வேளையும் நாங்கள் சிறு குறைகள் இருந்தாலும் அவற்றை நிவர்த்தியுடன் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நன்றாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அதற்கு அனைத்து நகரத்தார்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை 7 மணிக்கு அங்கு சிற்றுண்டி முடிந்ததும் இங்கு ரயில் மூலம் இந்த தாரகேஸ்வரம் வந்து இப்பொழுது தாரகேஸ்வரம் சிவலிங்கத்தை வழி செய்து இப்பொழுது இங்கு உணவுக்காக சத்திரத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். சத்திரம் சில இடங்கள் மிகவும் பழமை நிலையில் இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுவது என்பதை பற்றி நிர்வாகத்தினர் முடிவு செய்து மற்றும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுடன் முடிவு செய்து மற்றும் நல்ல முடிவை எடுப்போம். அனைத்து நகரத்தார் மக்களுக்கும் இந்த கல்கத்தா பங்குனி உத்திரத்திற்கு வந்ததுக்கு எங்களுடைய காசி நகரத்தார் சத்திர நிர்வாகிகள் 2023-26 நிர்வாகிகள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தினுடைய பொருளாளர் ஆராவையில் செந்தில்நாதன் அவர்கள் இப்பொழுது நம் நேயர்களிடம். அனைத்து நகரத்தார் பெருமகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லாரும் கல்கத்தா பங்குனி உத்திரத்திற்கும் வந்ததுக்கு மிக்க நன்றி. இரண்டாவது நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே இங்கே வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நம்ம சத்திரத்தில் வந்து என்னென்ன குறைபாடுகள் நம்ம நகரத்தார்களுக்கு அவர்களுக்கும் இப்போ சாப்பாடு எல்லாம் போக்குவரத்து எல்லாம் பண்ணணும், நல்லா நம்ம சௌரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கல்கத்தா மேனேஜர் மிஸ்டர் பழனியப்பன் அவர்கிட்ட சொல்லி நம்மளுக்கு குறை இல்லாமல் சாப்பாடு மட்டும் மெயினாக பண்ணிவிடுங்க, தங்குறவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஓரளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம். நாங்கள் எதிர்பார்த்தது 1200 பேர். இப்போ அதிகமாக வந்ததுனால எங்களால் அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னும் நல்லபடியாக நாங்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எல்லா நகரத்தார் பெருமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரெண்டாவது நம்ம எல்லா காசியிலையும் சிவன் ராத்திரிக்கும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, பழனியிலையும் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நம்ம நகர்த்தார்கள். இங்கேயும் நல்லா பண்ணிக்கா சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து அடுத்தடுத்த வருஷங்களில் நம்ம ப்ரீ பிளானாக பண்ணி எவ்வளவு செய்ய முடியுமோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு நம்ம நகரத்தார்கிட்ட நல்ல ஒரு பேரை எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இன்னும் ஏதாவது சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணி அடுத்த வருஷங்களில் நல்லா பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். எல்லா நகரத்தார்களுக்கும் மிக்க நன்றி. துணைச் செயலாளர் செவ்வூர் பல ராமநாதன் அவர்கள், இவர்கள் ஆற்றல் மிக்க செயல் வீரர் என்று அத்தனை பேராலும் பாராட்டப்பட்டவர்கள். அவர்கள் இப்பொழுது நம்மிடம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திர திருவிழாவிற்கு நகரத்தார் பெருமகள் 1500க்கும் மேலாக வந்திருக்கிறார்கள். இங்கு ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அது அவர்களோட ஒத்துழைப்போடு மிகவும் சிறப்பாக வருகிற ஆண்டுகளில் கண்டிப்பாக சரி செய்வோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நகரத்தார்களுக்கும் மிக்க
நன்றி. முன்னாள் செயற்குழு உறுப்பினர் செவ்வூர் நாகப்பண்ணன் அவர்கள் இப்பொழுது நம்மிடம். வாங்க. நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் மிக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாரகேஸ்வரம் வந்திருப்பது நாங்கள் இதுதான் முதல் முறை. இருப்பினும் இந்த நிர்வாக குழுவினர் சுமார் கல்கத்தாவிலிருந்து ஒரு 700 பேரை அழைத்து வந்திருக்கின்றார்கள். அனைத்தும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நல்ல விதமாக சாமி தரிசனம் முடித்து எல்லோரும் நல்ல விதமாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிர்வாக குழுவினருக்கு நம் மனதார எல்லோரும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும். அதுதான் நாம் செய்யக்கூடிய கடமை. அவங்களுக்கு சில குற்றம் குறைகள் இருக்கலாம், அதில் பொருட்படுத்தாமல் அவங்களை உற்சாகப்படுத்தணும். அப்படி பண்ணுனா இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்து செய்யக்கூடிய இடங்களில் சிறப்பாக செய்வாங்கிறது என்னுடைய எண்ணம். அதை எல்லோருமே அதை ஃபாலோ பண்ணி இந்த நிர்வாக குழுவினருக்கு அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது தாரகேஸ்வரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நகரத்தார் பெருவிழாவானது அத்துணை நகரத்தார் பெருமக்களும் கல்கத்தாவிலிருந்து சற்றேறத்தாழ 700 நகரத்தார்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டு அனைவரும் இப்பொழுது நமது நகர சத்திரத்தில் இருக்கின்றோம். அனைவரும் உணவு எடுத்துக்கொண்ட பிறகு கல்கத்தாவிற்கு செல்ல இருக்கின்றோம். இந்த ஒளிபரப்பை அற்புதமாக பேட்டி எடுத்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நிறுவனத்தார்களுக்கு நம் நகரத்தார்களின் சார்பாகவும் ஆட்சிமார்களின் சார்பாகவும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாகவும் நிர்வாக குழு, செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உறுத்தாக்கிக் கொள்வோம். மிக்க நன்றி. எந்த ஊர்லேருந்து வர்றீங்கன்னு உங்கள் கோயிலோடு அறிமுகப்படுத்திங்க. ஹலோ, நாங்கள் மைவாளம்பட்டிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இளையத்தாக்குடி ஒக்கு நகரத்தார் பிரிவை சேர்ந்தவங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம். இங்கே வந்தது இப்போ இங்கே வந்ததை பற்றி சொல்லுங்கள். இங்கே வந்தது எங்களுக்கு கொஞ்சம் கோயிலில் சாமி கும்பிட கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் பரவாயில்ல, நல்லா சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நல்லா ரொம்ப சிறப்பாக நடத்துகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைவாக இருக்குது மனசுக்கு. மேலைச்சூரி கிங்கிணிக்கருடையார், இளையாற்றங்குடி கிங்கிணிக்கருடையார். நான் முதல் வருஷமும் வந்திருக்கேன். இப்போ ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. இளைஞர்களாக இருந்தாலும் நல்லா எடுத்து நடத்துகிறாங்க. இன்னும் மேலும் இந்த இதெல்லாம் வளரணும். எல்லாரையும் சேர்த்து ஒன்றுபடுத்தி நம்ம இனம் வளர பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் தேவகோட்டை. என் பேர் சேதுக்கரசி. வைரவங்கோயில் பிறந்தது, மாத்தூரில் இருந்தது. நல்லபடியாக நல்லா நடத்தி வருகிறீர்கள். இவர் பேருக்கும் பார்ப்பதே ரொம்ப நன்றி. நல்ல கோயிலுக்கு எல்லாம் தரிசனம் நல்லா பண்ணிட்டோம். நம்ம நகரத்தார் நல்லா இருக்க இல்லை மேலும் மேலும் வாழ்த்துக்கிறோம். தென்னாடுடைய சிவனையை போட்டு எந்நாட்டுக்குரிய இறைவா போட்டு ஏகம்பத்திரை எந்தாய் போட்டு பாகம் பெண்ணோர் ஆனாய் போட்டு காவாய் கனகத்திரலே போற்றி போட்டு சிவகடாட்சம் பரிபூர்ணம். என் பெயர் சிவகாமி நாராயணன். ஊர் பியலாவரி கீழசப்பட்டி, மாத்தூர் கண்ணூர் பிரிவை சேர்ந்தவங்க. இந்த வருஷம் தான் நாங்கள் மொதல் வந்தோம். என்னுடைய கணவர் மிஸ்டர் நாராயணன் பொதுக்குழு உறுப்பினர். அவங்க அறிமுகப்படுத்துங்க நான் எல்லாத்தையும் சொன்னேன். ஆனால் நானே அறிமுகப்படுத்தினேன் அவங்கள. அப்புறம் எல்லாருமே ரொம்ப நல்லா ஓரளவு எல்லா தலைவருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் பேங்கில் வேலை பார்த்தேன், பேங்க் அமைச்சரால் ஐசிஐசி வேலை பார்த்தேன். ஆனால் எல்லாரையும் நல்லா தெரியும். எல்லோரும் சிறப்பாக நல்லா பண்ணுறாங்க. இன்னும் சிறப்பாக பண்ணும். வர்ற நம்ம மக்களும் நம்ம நகரத்தார் சமூகம் வர்றவங்களும் ஒத்துழைக்கணும். அவங்களுக்கு ஒத்துழைச்சோம்னா அவங்களும் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இன்னும் நல்லா சீரம் சிறப்பாக பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் நல்லா பண்ணணும். இப்போ வழக்கமாக நம்ம அறிமுகப்படுத்துவோம். ஆனால் ஆட்சியை அண்ணன் அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ திருப்பியும் சொல்லுங்கன்னா இப்போ இந்த நிகழ்ச்சி பற்றி என்ன, நீங்கள் முதல்ல ஆட்சி அறிமுகப்படுத்தினா கூட உங்களை பற்றி. என் பேர் நாராயணன். நாங்கள் பி அழகாவரி, மாத்தூர் கண்ணூருடையார் குரூப்பை சேர்ந்தவங்க. கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கேகே புதூர். இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த கோயில் கிட்டத்தட்ட 1978 சங்கர மடத்தின் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதில் நகரத்தாரில் 42 வருஷமாக பரம்பரை ட்ரஸ்டியாக இருக்கேன் அந்த கோயிலில். அந்த கோயிலில் தங்குறதும் செஞ்சுருக்குறோம். இந்த இடர்பாடுகள் நிறைய இருந்தாலும் இப்போ வந்திருக்கிற டீமில் நிறைய பேர் எனக்கு அறிமுகமானவர்கள். அவங்க எல்லோரும் நல்ல விதமாக செய்கிறாங்க. எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்குது. அதே மாதிரி நம்ம எல்லோரும்
கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா நடக்கும். அடுத்த ஆண்டுகளில் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், நம்ம விளக்கு பூஜைக்கும் இதுக்கும் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு அதை கரெக்ட் பண்ணி அது மூலமாக எல்லாருக்கும் சிரமம் இல்லாமல் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் சில பேருக்கு மன கஷ்டங்கள் வந்துருச்சு. அப்படிலாம் இல்லாமல் அவங்க செஞ்சும் சில பேர் வருத்தப்பட்டது மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நல்ல விதமாக சிறப்பாக செய்யணும். அதுக்கு நாங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நிச்சயமாக இந்த வருஷம் தான் முதல் வருஷம் வந்து ஏற்கனவே கல்கட்டா 2-3 தடவை வந்திருக்கேன். பயணங்கள் இருந்தாலும் மிகச்சிறப்பாக இருந்துச்சு. நன்றி. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமளும் நல்ல விதமாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சீரும் சிறப்புடன் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். காவாய் திருவிழா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய். நாங்கள் வந்து இப்போ தான் கல்கத்தாவில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம். ரெண்டாவது அதே மாதிரி இந்த புதுசாக வந்திருக்க நிர்வாகிகள் குழு அவங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவங்க லாஸ்ட் டைம் வந்து ஒரு 500 பேர்கிட்ட வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு கூட்டத்தை. ரெண்டாவது நம்ம நகரத்தாரை வந்து இவ்வளோ தூரம் ஒருங்கிணைச்சு கொண்டு வரதுங்கிறது பெரிய விஷயம். அவங்க ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நகரத்தாருக்கு குறைகள்ங்கிறது எல்லளவாது இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நான் என்னுடைய அனுபவத்துக்கு என் வயசுக்கு நான் பார்த்தவரையும் நான் சொல்கிறேன். என்னை விட எவ்வளவோ வயசானவங்களாம் இருக்காங்க. எல்லாருடைய மனக்குறையும் எல்லாராலையும் சரி செஞ்சிட முடியாது. அது ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இந்த அளவுக்கு அவங்க வந்து நம்மளை முயற்சி பண்ணி செஞ்சுருக்காங்க. செஞ்சுருக்கதை வந்து அவங்க நிறைவாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை இன்னும் வர்ற காலங்களில் அதை சரி பண்ணிடுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ விளக்கு பூஜைங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் 108 தான் கணக்கே வச்சுருக்காங்க. அவங்க வந்து நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இந்த ஊருக்கு வந்துட்டோங்கிறதுக்காக நம்மளுக்காக இவ்வளோ தூரம் ஏற்பாடு பண்ணினாங்க. அதை வந்து நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசி நம்ம நகரத்தாருக்குள்ள ஒரு பெரிய விஷயமே வந்து புரிகிற தன்மை வந்து ரொம்ப வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது. விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது விட்டு கொடுத்து போனாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக செய்கிறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதை வழி நடத்திக்க தெரியல நம்மளுக்கு. ரெண்டாவது இப்போ அந்த 300 பால் கூட அவங்க வந்து திடீர்னு தான் ஏற்பாடு பண்ணி தந்தாங்க. இதில் யாருமே நான் தான் ஃபஸ்ட்டு நீ தான் செகண்டுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஏன் அதை வந்து நீங்கள் தான் முதல்ல எடுத்து போகணுமான்னு கேட்குறாங்க மக்கள். நாங்கள் வந்து எங்கள்கிட்ட பண வசதி இல்லையா, அதனால் எங்களுக்கு தரலை, வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து எந்த இடத்துக்கு போனாலுமே வேணுங்கிறவங்கிற வார்த்தையை மறந்துடுங்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது எல்லாத்தையும் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து நம்ம நகரத்தார் யாருமே வந்து எந்த விதத்துலேயும் சலிப்பானவங்களே கிடையாது. நம்மளே உயர்த்திக்கங்க முதலாவது. அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை தாழ்மைப்படுத்தாதீங்க. ரெண்டாவது வந்து வேணுங்கிறவங்களுக்காக நிர்வாகிகள் செய்கிறாங்கன்னா நிர்வாகிகள் வந்து ரொம்ப பேருக்கு யார் என்னன்னு கூட தெரியாத இடத்துல வந்து அவங்க வேணுங்கிறவங்களுக்காக செஞ்சுட்டாங்க அப்படின்னு ரொம்ப பேர் பேசுகிறாங்க. தயவு செய்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. இல்லை நான் யாரும் எனக்கு வேணும் வேண்டான்னெல்லாம் நான் சொல்லலை. என்னுடைய காதில் விழுந்த செய்தியை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் வந்து ஒரு வழி போக்காக நான் பேசலை. நான் வந்து பொதுவானதாக தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொன்னேன். நான் என்னுடைய ஒப்பீனியனை தான் நான் சொன்னேன். ரெண்டாவது நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், எனக்கு வந்து மிகுந்த அனுபவங்கள் கிடையாது. அதாவது எல்லோரும் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கலாம். நல்லா நிறைய பண உதவி பொருள் உதவி செய்ய நம்ம ரெடியாக இருக்கோம். அவங்களும் அதை நல்ல முறையில் வழி நடத்தி செய்வாங்க. இனி வர்றவங்களும் செய்வாங்கன்னு நம்மளும் நம்பிக்கையோடு இருப்போம். நாங்கள் வந்து நச்சாந்துப்பட்டியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்து RM கோமதி. நான் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் நச்சாந்துப்பட்டியில். நான் இழுப்பைக்குடியை சேர்ந்தவள். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு மாற்று கருத்தை சொன்னீங்க. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பற்றி நீங்கள் என்ன இதுக்கு அதாவது வந்து என்ன குற்றம் குறை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்கள். நான் காசிக்கு இது வரைக்கும் 16 முறை வந்திருக்கிறேன். தாரகேஸ்வருக்கு 6 முறை வந்திருக்கிறேன். எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பெருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கையில் சிறு தவறுகள் நடக்கிறது அதை வந்து கண்டித்து கேட்க மாட்டேங்க. நம்ம இப்போ தங்கியிருக்க மோஷன் வாடியில் வந்து லிஃப்ட்டை 3 நாள் ஆஃப் பண்ணிட்டான். வேணும்னே ஆஃப் பண்ணிட்டான்.
அதை நான் வந்து தலைவர்கிட்டே சொன்னேன், அந்த உமா ஆட்சிகிட்டே சொன்னேன். இது வரைக்கும் லிஃப்ட்டு போடல. நான் வந்திருக்கேன் எல்லாருமே 75 வயசுக்கு மேலே உள்ளவங்க 70% வந்திருக்காங்க. லிஃப்ட்டு போட சொல்கிறதுக்கு யாருக்குமே அதுக்கு தைரியம் கிடையாது. இதே இது போன காசிநாதன் பேரில் லிஃப்ட்டு போட்டு ஓடிக்கிட்டு தான் இருந்தது. ராமசாமி நேராக வந்து சொல்லி லிஃப்ட்டு போட்டார். இவர் ஏன் தலைவர் சொல்கிறோம்னு சொன்னார், ஆப்ரேட்டருக்கு சம்பளம் கொடுக்குறோம்னு என்கிட்ட தான் சொன்னார். அவன் அந்த மேனேஜர் கேட்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி இதில் கண்டித்து கேட்கணும்ண்ணே. எதாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை வந்து நேரடியாக கண்டிச்சு நேரடியாக தலைவர் கண்டித்து, இல்லை தலைவர் வச்சுருக்க ஆள் மூலமாக கண்டித்து அது உடனடியாக நிவர்த்தி பண்ணணும்னு அவன் கேட்டால் அவனு சொல்கிற கரெக்டான கருத்து சொல்கிறான். 6 பேருக்கு போய் 8 பேர் ஏறுறாங்க. நான் கூட உட்காந்து பார்த்தா 2 பேர் வெளியில் வந்தால் வரமாட்டேங்கிறாங்க. அவன் லிஃப்ட்டை போய் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டு ரிப்பேர்னு சொல்கிறான். இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது? அப்போ 2 பக்கமே நிவர்த்தி பண்ணணும். நம்ம வந்து 4 பேர் வருஷம் ஏற கற்றுக்கணும். அவன் அப்போ வந்து அவன் ஒழுங்காக இருப்பான். ஆனால் அவன் வந்து ஒரு ஆப்ரேட்டர் போட்டு சம்பளம் கொடுத்துட்டு போகிறோம்னே. இப்போ 2 லட்சம் 3 லட்சம் வாடகை கொடுக்கல, ஒரு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறக்கு என்னென்ன அவன் 5 பேருக்கு மேலே அது மாதிரி உங்கள் கருத்தை நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணி இப்போ பண்ண சொல்லுங்கள். பண்ணுறோம்னு சொன்னார் தலைவர். சொன்னார் என்கிட்ட சொன்னார், ஓப்பனாக சொன்னார். நான் உடனே ஆப்ரேட்டர் போட சொல்லி 5 பேருக்கு மேலே ஏற்ற வேண்டாம்னு சொல்கிறேன்னு சொன்னார். இது கோயிலுக்கு வந்துட்டு இது மாதிரியெல்லாம் அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுண்ணே. சரிண்ணே சரிண்ணே. நிவர்த்தி பண்ணணும். நல்லா பண்ணி சாப்பாடெல்லாம் இந்த வாட்டி மாதிரி சாப்பாடு எப்போவுமே போட்டதில்லை. அவ்வளோ ஒரு அருமையான அவ்வளோ கூட்டத்தை கல்கத்தாவுக்குலாம் யாரும் 1400 பேர் வந்து நான் பார்த்தேன். ஒரு 250 பேர் வந்து தான் நான் பார்த்துருக்கிறேன். 1400 பேர் 1400 பேருக்கு முகம் சொல்லிக்காமல் சாப்பாடுனா அருமையான சாப்பாடு போட்டிருக்காங்க இந்த வாட்டிக்கு. அதில் நிவர்த்தி பண்ணணும்னே. நல்ல மேனேஜ்மெண்ட்டு நல்லா பண்ணுறாங்க. நாராயணன் வந்து ரொம்ப ஜாலியான ஆள். இந்த வாட்டி வந்திருக்க தலைவர் மாதிரி ஜாலியான ஆளே கிடையாது. அவரும் என்ன பண்ணுவார், அவர் கூட உள்ளவங்க தான் இதெல்லாம் பார்க்கணும். அவர் என்ன விடுதியாக பார்க்குறாரு, அவர் ட்ரஸ்ட்டு தலைவர் வேலையை பார்க்க போகிறார். விடுதியை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் ஒழுங்காக பண்ண சொல்லுங்கள், தயவு பண்ணி பண்ண சொல்லுங்கள். நன்றி நன்றி. இங்கே மட்டும்தான் அந்த குறை இருக்குது. ஆமாம், அது சரியாக பண்ண அதை மட்டும் நிவர்த்தி பண்ண சொல்லுங்கள். தலைவர்கிட்ட சொல்லி யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி லிஃப்ட்டுக்கு ஒரு ஆப்ரேட்டர் போட்டு 5 பேரை ஏற்றி இறக்க சொல்லுங்கள். நன்றிண்ணா நன்றிண்ணா. நான் அரிமளத்தை சேர்ந்தவங்க, ராமசாமி செட்டியார் மகள் பத்மினி. ஆனால் இது ஃபஸ்ட் டைமு. எல்லோரும் எதிர்பார்த்ததுக்கு மேலே ஜனங்க வந்துட்டாங்க. வந்தாலும் சாப்பாடு சவரட்டு எல்லாம் தங்குறதுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஒரு சில விஷயம் சொல்கிற மாதிரி அந்த விஷயம் கூட திடீர்னு ஆரம்பிச்சதுனால இந்த லெட்டின் பாத்ரூம் பேச முடியாது. லிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் வழி விட்டு பெரியவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா பெரியவங்களுக்கு சிரமம் இருக்காது. அப்போ கூட அண்ணன் சொன்னாங்க அதுக்குன்னு தனியாக சம்பளம் கொடுத்துட்டு அவங்கள வேலைக்கு வைக்கணும். அது மாதிரி முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்டெப்ஸ் வழியாக வந்திருப்பாங்க. இந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் நடந்தது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே கரெக்டு. சாப்பாடு வந்து ரொம்ப நல்லபடியாக நடந்தது. நன்றி நன்றி ஆச்சு நன்றி.